இந்த வெற்றிக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த வழி என்ன? தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் பேசிய பேச்சு என்ன? தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு சொன்ன செய்தி என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களை பற்றி பேசுவதற்குண்டான காரணங்கள் என்ன? இப்போ நான் கூட தெலுங்கானாவில் வந்து 2-3 நாளாக ஒரு சொந்த விஷயமா போயிருந்தேன். அங்கே கூட பரவலாக விசாரிப்பது என்பது சினிமா ரசிக மனப்பான்மையில் விஜயோடைய நிலைமை என்னன்னு தான் கேட்டுட்டு இருக்கான். அந்த அளவிற்கு ஒரு பேசுபொருளாக செய்தியாக விஜய் மாறி இருக்கிறார் என்பதை நான் மறுக்கவே இல்லை. அதே நேரத்தில் சொன்னேன், இவரால் ஓட்டு வந்து சேதாரம் அடையும், சேதாரம் அடைகின்ற ஓட்டுகளை வந்து யார் வந்து பிரிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 4 பேர் பாருங்க, IUML, இவங்க CPI, CPM, திருமாவளவன், காங்கிரஸ் இன்னைய தேதி வரைக்கும் ஒரு அடிப்படை நாகரிகமான போயிட்டு வரன்றது கூட போய் சொல்லிட்டு போல. தனியாக இன்னும் ஒரு நாளைக்கு பேசுவோம். மற்ற கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை நிமித்தமாக அவர்கள் கூட்டணியில் இருந்த ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு நாங்கள் வந்து ஆதரவு மட்டும்தான் தருவோம், கொள்கை நிலையில் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம்ன்றது தெளிவாக திருமாவளவன் உள்பட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சராசரி அரசியலை செய்வதற்கு நீங்க வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கு சராசரி அரசியலை செஞ்சிட்டீங்க. அந்த செஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு இனிமே காப்பாத்தினாதான் வண்டி ஓடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் முஸ்லீம் லீக் இருக்காங்க. பாரதிய ஜனதா வந்து ஏதாவது ஏடாகுடமா ஒரு வேலை செஞ்சு நாளைக்கு ஒரு வேளை தாவேக்கா வந்து அதை பின்பற்றவில்லை அல்லது பின்பற்றுறாங்க அப்படின்னு சொன்னா அது முஸ்லீம் லீக் வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கு, கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கு, திருமாவளவன் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காரு. இவங்க எல்லாமே கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கும்போது இந்த 120 என்பது என்னைக்கா இருந்தாலும் சரியறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம்.